சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்று வரும் உணவு திருவிழாவில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு உணவு என்பது பிரபலமான ஒன்று. எனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஊர் ஊராக தேடி சென்று அதை உண்பது எல்லோருக்கும் சாத்தியமானது அல்ல. அந்த வகையில் 8 திசைகளிலும் இருக்கக்கூடிய பிரபலமான உணவுகளை, பாரம்பரிய உணவுகளை ஒரே இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சியாக சென்னை மெரினாவில் உணவு திருவிழா இன்று முதல் 4 நாட்கள் டிசம்பர் 24ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதனை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்திருக்கிறார். எனவே வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் உட்பட அனைத்து விதமான உணவுகளும் ஒரே இடத்தில் இருக்கின்றன. அனைத்து தரப்பு மக்களும் வந்து அதை வாங்கி ருசித்து சாப்பிடுவதற்கு ஏதுவான விலையோடு மிக ஒரு நியாயமான விலையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய உணவாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். பிரபலமான எந்த ஹோட்டல்களும் கிடையாது. பாரம்பரியமாக கிராமத்து பாணியில் மகளிர் செய்யக்கூடிய இந்த உணவு வகைகள் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. மதியம் 12:30 மணியில் இருந்து இரவு 8:30 மணி வரை சுமார் 40க்கும் மேற்பட்ட கடைகள் இடம்பெற்றிருக்கின்றன. கன்னியாகுமரி தொடங்கி மதுரை, கோயம்புத்தூர் தொடங்கி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை வரையிலான 35 மாவட்டங்களைச் சேர்ந்த உணவு வகைகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார்.